அஸ்ஸலாமு அலைக்கும். அல்சியா சேனல். இன்றைக்கி காலை நாஸ்டா மாவு ரொட்டி. இந்த மாவு ரொட்டி எப்படி செய்கிறதுங்கிறத ஏற்கனவே நான் என்னுடைய பழைய வீடியோவில் போட்டிருப்பேன். இதுக்கு சாலை மீன், மத்தி மீன், மீன் குழம்பு, அதுக்கப்புறம் பழம், மட்டிப்பழம், ஏத்தப்பழம், இதுதான் இதோட நம்ம மாடி தோட்டத்தை போய் பார்த்துட்டு வரோம். 2 நாளாக மாடி தோட்டத்தை பற்றி போடலை, இப்போ மாடி தோட்டத்தை பற்றி பார்க்கோம். 2 நாளாக இங்கே நல்ல மழை, இப்போ வெயில் அடிக்குது. தக்காளி தான் நல்லா இதாக இருக்குது. ரோஜா மொட்டு வச்சுருக்கு, பூ பூத்துருக்கு. ஒரே ஒரு பூ 7 days. இது பேர் தான் 7 days. 7 நாட்கள் வாடாமல் இருக்குது பாருங்கள். இன்னொரு மொட்டு, இன்னொன்று, இதோ ஒரு மொட்டு. இன்றைக்கி பிரியாணி செய்வதற்கு மல்லி இலை பறிக்க வந்தேன். இப்போ நம்ம மல்லி இலையை பறிக்கும். இது பறிக்காமையே மரத்தில் இருந்து அப்படியே இந்த இலை வாடிடுது. அப்பப்போ பறிச்சுக்கிடணும். இப்படி காம்போடு பறித்து போடுங்க, நல்ல துளிர் தழுக்கும். கடையில் வாங்கவே மாட்டேன். மல்லி இலை மட்டும் வீட்டிலையே எனக்கு காலியாக ஆக கிடச்சிக்கணும். அவரைக்காய், இந்த தக்காளிலையும் பாருங்கள், மொட்டும் காயும் எக்கச்சக்க காய். இந்த மல்லி இலை நம்ம பறிக்காமல் இதாகிருச்சு. ஆனால் இந்த மல்லி இலையை பாருங்கள், பிளாஸ்டிக் மாதிரி இருக்குதா? இந்த பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது. பசலிக்கீரை இதோட வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது. வேண்டாத இதெல்லாம் எடுத்து விடணும். அவரைக்கால மறுபடியும் பூ வச்சுட்டு இனி காய்க்க ஆரம்பிச்சிடும். இந்த கருவேப்பிலையில் இந்த காய் வருது பற்றியலா, இதை நீங்கள் பழுக்க வச்சு கூட இதை போடலாம், முளைஞ்சிரும். சீத்தாலையும் பூ வச்சுருக்கு பாருங்கள். சீத்தாலையும் பூ வச்சுட்டு முருங்கைக்காய் ஒரு 10 நாள் ஆகும், 10-15 நாள் ஆகும். இப்போ தான் காய் நீளத்தை பாருங்கள். இது யாழ்ப்பாணத்து முருங்கைக்காய். இதனால் நீளமாக காய்க்கும். இன்றைக்கி தான் மழை இல்லை. 3 நாளாக எங்கள் ஊரில் மழை, மதியானத்துக்கு அப்புறம். இப்போ இதுலேயும் நான் காய் வச்சுட்டு, இதில் ஒரே ஒரு காய். இந்த தக்காளியை பாருங்கள். தக்காளி காய் கொடி தக்காளி. இது கொடி தக்காளி. மிளகாய் இன்னும் பெருசாக வரணும். இதுலேயும் மொட்டு வச்சுட்டு
சப்போட்டாவும் பெருசாக வளர்ந்துட்டு இதை ஒரு தொட்டி வாங்கி வைக்கணும். இவ்வளோ தான் இன்றைக்கி புதினா இலை பறிக்க வந்தேன். இப்போ இதில் கொஞ்சம் பறிச்சுக்கிடும். இந்த புதினா நல்லாயிருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன்.